கொண்டு நெஞ்சார நேசிக்கும் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னொருத்தர் லேட்டா வந்தாரு. புல்லு எப்ப வந்தது முக்கியம் இல்ல, எப்படி புல்லட் இறங்குறது தான் முக்கியம். இன்னைக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 60 மிஷின் கொடுத்த தலைவர் தர்மருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு வட்டங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டா வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தோல்வி கண்டு மனம் தளரக்கூடாதுங்க. சந்தன மரக்காட்டுல ஒரு சந்தனத்தோட மனம் எவ்வளவு தூரம் பறக்கும்? தர முடியும்? எஸ், ஆடு முழுக்க பறக்கும். ஒரு நெய்யினோட மனம் எவ்வளவு தூரம் பறக்குங்க? பக்கத்து வீதி வரைக்கும் வருமா? ரைட்டா? இந்த வீட்டுல நெய் தாளிச்சாங்கன்னா, நெய் உருவாக்குறாங்கன்னா பக்கத்துல வருமா? கிடையாது. கோயம்புத்தூர்ல தயாரிச்ச நெய் பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி வரைக்கும் போய் கிருஷ்ணா ஸ்வீட் உடனே உலக அளவுல பரவி இருக்குது. அது மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல தயாரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை அர்ஜென்டினால இருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் 65 வெளிநாட்டுல படம் போடுது. இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த நம்ம தமிழ்நாட்டு நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க்கையில நம்ம ஜெனரலா பேசினா 1 to 5 தான் வாழ்க்கை. எப்படி சார் 1 to 5 வாழ்க்கை அப்படின்னா, கருத்தா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு சில கருத்தோட நம்ம வாழ்க்கையை கத்துக்கிட்டு போகணும். ஏன்னா நாம கற்றுக்கொள்ள பிறந்திருக்கிறோம், கற்றுக் கொடுக்க பிறந்திருக்கிறோம், பிறரை காயப்படுத்த பிறக்கவில்லை. தவறு இருந்தால் நாங்கள் கற்றுக்கொள்வோம், சரியாக இருந்தால் நீங்கள் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட். மெயினா பாத்தீங்கன்னா, கட்டது கைமண் அளவு, கல்லாது உலக அளவாங்க. இன்னோவேஷன், புல்லுனால இன்னோவேஷன் ஏற்பட்டுட்டோம். இன்னைக்கு ஆல் இந்தியால 2வது இடத்துல விற்பனையில வந்திருக்கிறோம். எல்லாம் உங்க ஆதரவுல வந்திருக்கிறோம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வழியும், நான் ஆரம்பத்துல எஸ் சார் குழந்தை விடுவாங்க. என்ன பெரிய ஆலமரமும் ஒரு சின்ன விதையில தான் தொடங்குச்சு. என்ன பெரிய கடலும் ஒரு சிறிய துளியில தான் தொடங்குச்சு. எவ்வளவு பெரிய காவியமும் ஒரு எழுத்துல தான் தொடங்குச்சுங்க. அது மாதிரி எந்த ஒரு பெரிய கம்பெனியும் ஒரு சிறிய புரட்சியில தான் தொடங்குச்சு. அந்த புரட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப தொழில வறட்சி வருதோ அப்ப புரட்சி தேவை. எதுக்கு சார் அப்படின்னா, நான் அதை புல்ல சூப்பர் ஸ்மார்ட் சொல்லி புரட்சிகரமான மிஷினை கொண்டு வந்துக்கிறோம். என்ன சார் தொழில வறட்சி? ஒரு பக்கம் வண்டி பிரைஸ் அதிகமாயிட்டே போகுது, ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸ் அதிகமாயிட்டே போகுது, லேபர் காஸ்ட், லோக்கல் மெக்கானிக் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகுது, ஃபைனான்ஸ் இஎம்ஐ அதிகமாயிட்டே போகுது. உங்களுக்கு வர வருமானம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வர மாட்டாங்க. புரியுங்க? இந்த வறட்சி வருதா? 1 மணிக்கு 1 லிட்டர் டீசல் எப்படி சார் குறைக்கிறது? நம்மால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாவிட்டால் அது நம்மால் முடியும் என்று நம்பு. முடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. முடியாது எனக்கு கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும், முடியும் என நடந்தால் இமயம் கூட குடை பிடிக்கும். சோம்பலை உதவி செல்லுங்கள், உங்கள் சாப்பிடும் சரித்திரம் படைக்கும். இது நம்ம தமிழ் கோட்பாடு. இதை வச்சுதான் எங்க கம்பெனியை நாங்க இயக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல தொழில்ங்க, இன்னைக்கு பல வெளிநாட்டுக்காரங்க திரும்பி பாக்குறாங்கன்னா வண்டியில தமிழ் இல்லாம பாக்கலீங்க. பல தலைமுறை உங்க பையனோட பையன் வந்தாலும் புல் கம்பெனி உங்களை காப்பாத்தும். அந்த அளவுக்கு நாங்க உறுதியா நின்று விளையாடு. ஜல்லிக்கட்டு காலைங்க, அப்ப கண்குட்டி அடி வாங்கணும். குழுந்த தோல்வியை சந்திக்காம யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க. வெற்றி என்பது தோல்விக்கு கிடைத்த பரிசு நாங்க நினைக்கிறோம். அடுத்தது நீங்க தொழில ஜெயிக்கணும்னா கூட்டு முயற்சி. உங்க ஆபரேட்டர்ஸ் தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கங்க. ஆபரேட்டர்ஸ் உங்க ஃபேமிலி, அப்பா அம்மா தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கங்க. ஏன்னா தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லித்த மந்திரம் இல்லை. ஒரு அம்மா அப்பாவை அன்பான வார்த்தையோட பேசி பாருங்க, உங்க வீட்டுல லட்சுமி சந்தோஷம் அதிகமா வரும். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை 1000 மாத்திரைகளுக்கு சமம். நம்ம வண்டியில கிளாஸ் வச்சு 1200 ஆர்பிஎம் வச்சீங்கன்னா ஆர்பிஎம் கீழே டாப் ஆகாம ஓடுது. எந்த வண்டியில பாருங்க இறங்காது. அந்த லட்சுமணன் எப்படி சின்ன பையன் துடுக்கார பண்ணா வண்டி கொஞ்சம் துடுக்கா இருக்கும். அதனால கொஞ்சம் தைரியமா நாங்க பேசுறோம். வண்டி பேசுறதுனால நாங்க பேசுறோம். ஒரு கடைசியா ஒரே நிமிஷம், எங்க 60 மிஷின் விற்பனை செய்த சுகி ரோபோட்டிக்ஸ் சக்திவேல 1 நிமிஷம் சேர்த்து சொல்றோம்.
விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 60 மிஷின் சூப்பர் ஸ்மார்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இது அடுத்தடுத்து ஒவ்வொரு மிஷின் வாங்கின எல்லா கஸ்டமரும் நன்றி பண்றோம். ஒரு மிஷின் எடுத்து அடுத்த 2வது மிஷின் மட்டும் வாங்கியிருக்காங்க. இன்னும் நாங்க எங்க சர்வீஸை ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆர்டிஓ டேட்டா படி பார்த்தா நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கோம். இன்னும் தொடர்ந்து கண்டினியூ வர்றதுக்கு எங்களோட உழைப்பை முழுவதும் மூலதனமாக்குவோம். நம்ம நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தலைவர், பொருளாளர் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் புல்மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், ஒன்றும் நம்ம லஞ்ச் டைம்ல உங்க டைம் அதிகமா இருக்க மாட்டேன். அதிகபட்சமா 2 நிமிஷம் தான் எடுத்துக்க போறேன். சரிங்களா? என்னுடைய முக்கியமான வணக்கத்துல டெஃபினட்டா என்னுடைய நண்பர் ரஃபீக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா நார்மலாவே தமிழ்நாடுக்குள்ள போறதால நிறைய அசோசியேட் மீட்டிங் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புது எனர்ஜி வரணும். நம்ம போய் எல்லாரும் பேசுற மாதிரி உட்காந்துட்டு டல்லாயிடக்கூடாது. தெரிஞ்ச விளக்கம் அப்படின்னாவே எங்களுக்கும் சரி எங்க டீலருக்கும் சரி மீட்டிங்ல வந்தாவே சரி எப்படி நம்ம நண்பர் ரஃபீக் வருவார். ஏன்னா அவர் எனக்கு உடன்பிறவா சகோதரர் இல்ல, உடன் பிறந்த சகோதரர் இல்ல. ஆதான் தோல் கொடுக்கும் தோல். ஏன்னா சகோதரர் எப்போது பங்காளி ஆகுவான். ஆனா தோலை எந்த கஷ்டத்தினாலும் கூட நிற்பான். எல்லா சந்தோஷத்திலையும் சரி. ஏன்னா ஒலிம்பிக்ல தனியா ஓடி விட வாங்குறத விட நம்ம போட்டியில ஏன்னா ஒரு காட்டுல வந்து எவ்வளவு தண்ணீர் அழுக்கிறாலும் அது நீர் கொண்டு மேல வரக்கூடிய ஜெயிக்கிற தர்மம் இருக்க மாதிரி ரஃபீக் இருக்காரு, நம்ம ஜெயிக்கிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட வெற்றி களத்துல போயிட்டு இருக்கோம். நன்றி சார். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இதே நண்பர்கள் கூட நம்ம அடுத்த வருஷம் பாக்குறோம், 10-20 வருஷங்களுக்கு பாக்குறோம்ன்றப்போ நம்ம நிச்சயமா நம்ம தினகாத்திரமான ஆரோக்கியங்கிறது முக்கியம். நிச்சயமா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாங்க வந்துட்டு இப்ப கார் வந்து சாலை போறப்போ கொஞ்சம் இறங்கி வாங்க. அங்க இறங்கி வந்தோம்னா அவருடைய அரவணைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. எல்லா விதத்திலையும் புல் மிஷின்ல இருந்து இறங்கி வந்து அரவணைப்போட உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா மிஷினுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு புல்லுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதுக்கு முன்னாடி டெமோ ஓட்டி பாருங்க. எனி ஃபீட்பேக் உரிமையோட கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.